ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். 1 கிராம் தங்கம் 15,000க்கு மேலே விற்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஷூட் பண்ணேங்க. 9:00 ஷூட் பண்ணேன். சரிங்களா? நேற்று ரேட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சு நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டேன். 9:00 ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சு அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எதுக்காக வந்து நைட்டு போஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். பேங்க்கில் உட்காந்து தான் வந்து அந்த வீடியோ வந்து வீட்டில் எடிட் பண்ணிட்டேன். டைம் இல்லை அதுக்கு மேலே எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. பேங்க்கில் போயிட்டு தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். சரிங்களா? அப்படி போஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிறது ஒரே 1 GB தான். ஏன்னா வீட்டில் ஒய்ஃபை இருக்கிறதுனால நாங்கள் வந்து மொபைலுக்கு வந்து 1 GBக்கு மேலே நான் போடலை. ஓகேங்களா? இப்போது இந்த 1 GBயில் எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44% வந்து அப்லோட் ஆச்சு. அதுக்கு மேலே எனக்கு அப்லோட் ஆகலை என்னோடய வீடியோ. திரும்ப நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு, அதாவது பேங்க்லேருந்து காசு வாங்கிட்டு ஜுவல் ஷாப் போயிட்டு, ஜுவல் ஷாப்லேருந்து அதாவது டி நகர் போனேன். சரிங்களா? டி நகர் ஜுவல் ஷாப் போனேன். அங்கே போயிட்டு ஒன் டைம் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ தான் திரும்ப நான் ஒய்ஃபைலேருந்து கனெக்ட் பண்ணி திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து நைட் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நைட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோ நான் காலையில் ஷூட் பண்ணேன், நான் நைட்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியல, இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்துட்டு அதை நிறைய பேர் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்க, காப்பி கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு புரியல என்ன காப்பி கண்டென்ட்டுன்னு. எதுக்காக நான் வந்து 1 கிராம் தங்கம் 15,000க்கு மேலே விற்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய சேனலில் போட்டுட்டாங்க, ஒரு சேனலில் போட்டுட்டாங்க, அதை அப்படியே வந்து காப்பி கண்டென்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் வந்து இப்போது என்கிட்ட வந்து ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னால் முடிஞ்சது என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அதாவது என்ன டக்குன்னு அப்டேட் பண்ண முடியுமோ, இல்லைனா எதனா ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா, இல்லைனா வந்து 0% வேஸ்டேஜில் வந்து எதனா ஜுவல்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இல்லைனா எதனா வந்து ரேட் வந்து ரொம்ப ஏறுது, கோல்டு ரேட் வந்து பீக்குக்கு போகுது அப்படின்னா, அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் தான் நான் எடுத்து போட முடியும். சரிங்களா? இது நான் வந்து காப்பீடு கண்டென்ட்னு சொல்கிறீங்கள, இந்த 1 கிராம் தங்கம் நான் இவ்வளோ ரேட் ஏறும். நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன், 1 கிராம் வந்து 5,000 விற்கும்போது நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து ஆக்சுவலாக 4,000லேருந்தே ஒரு மனுஷர் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? எத்தனை பேரில் வந்து நீங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்னு தெரில. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார். அவரோட சேனல் வந்து மணி பேச்சு. அது இப்போ தான் வந்து, அதாவது ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து மணி பேச்சு அப்படின்ற ஒரு சேனல் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய, இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா? எக்கனாமிஸ்ட். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ண மாட்டார். இன்வெஸ்டர், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ட்ரேடிங் பண்ண மாட்டார். இன்வெஸ்டிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. எந்த ஃபண்டில் வந்து எது வந்து உங்களுக்கு கேபிட்டல் போட்டிங்கன்னா வந்து இதுவாக இருக்கும். அவர் வந்து 4,000 ரூபாய் கிராம் இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 வருஷம் 3.5 வருஷத்தில் தான் இந்த ரேட்லேருந்து இன்றைக்கி 10,280. சரிங்களா? இந்த ரேட் வந்து விற்குது. இந்த பீரியட், இந்த ஒரு 3 வருஷம்லேருந்து 3.5 வருஷம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷம் பீரியடில் தான் இவ்வளோ ரேட் வந்து ஏறிச்சு. அவர் 4,000லேருந்து 5,000க்குள்ளே இருக்கும்போது சொன்னார். நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லும்போது 5,000 இருந்துச்சு. அவன் என்ன சொன்னால், தேவையில்ல, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்னா, நீ அப்போவே என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது தானே, இதுதான் விஷயம்னு சொல்ல வேண்டியது தானே, இவ்வளோ ஏறி இருக்குன்னா அப்போ நம்ம கடனே வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம கடனாகவே வாங்கி அந்த கடனையே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இந்த ரேட்டை வந்துருந்தால் பாதி நகையை விற்றுட்டு கூட மிச்சம் பாதி கடன் அடைச்சிருக்கலாம்ல. அப்போ நம்மளுக்கு மிச்சம் இப்படி எப்படியோ வந்து ஒரு அப்போ அன்றைக்கி 5,000 ரூபாய் வாங்கினா இன்னைக்கு 10,000 ரூபாய் விற்குதுன்னா அப்போ எப்படியும் அது 10 லட்சம் வந்து 20 லட்சம் மாறி இருக்குமா? ஓகேங்களா? அதுக்கு வட்டி மட்டும் கட்டியிருந்தா கூட அந்த
அந்த 10 லட்சம் வாங்கினோம்ல கடன், அதுக்கு வட்டி மட்டும் நம்ம கட்டிட்டு வந்திருந்தா கூட, ஒரு 3 வருஷம் கழிச்சு இத வித்துட்டு, அந்த 10 லட்சம் கடன அடைச்சிட்டு, மிச்சம் நம்ம 10 லட்சம் வந்து ப்ராஃபிட்டா தானே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். இது வந்து என் சிஸ்டர் என்கிட்ட சொன்னது. சரிங்களா? நானு என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என் ஃபேமிலிய தான் பார்க்குறேன். அவகிட்ட நான் சொன்னேன். அவ வந்து கேட்கல. சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இதுக்கு மேல கடன்லாம் ஏன்னா நான் இப்ப வேலைக்கும் போல. நெறைய பேர் வந்து ரொட்டீனா பார்த்துட்ருப்பீங்க வீடியோ. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இப்ப தான் வந்து ஒரு 1 1/2 இயர்ஸா வேலைக்கு போறேன். அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கும் போல. மேரேஜ் ஆன உடனே நான் வேலைய விட்டுட்டேன். சரிங்களா? அப்போ இந்த அமௌண்ட் அதாவது இந்த அமௌண்ட் வரதுக்கு நான் அவகிட்ட சொன்னேன். ஏன்னா அவளுக்கு மேரேஜ் ஆகல. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவ செய்யல. சரிங்களா? இப்ப வந்து அது இப்படியாவது ப்ராஃபிட் பார்த்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்றா. இத வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கன்டென்ட் போட்டேன். இது வந்து மத்த சேனல் காப்பி அடிச்சோ, எப்படி நீங்க நெனச்சுக்கணும்னு நெனச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா, நான் ஃபாலோ பண்ற எக்கனாமிக்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன், பட்டு சார் தெரியும். பட்டு சார் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லலிதா மேம் இருப்பாங்க. அவங்களையும் ஃபாலோ பண்ணுவேன். அவங்களும் வந்து கோல்டு ரிலேட்டடா நெறைய வந்து சொல்லுவாங்க. இப்போ ETF வந்து அ வாங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ETF வாங்குங்க அப்படின்னு சொன்னா புரியாது. நானும் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா, அது மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா போறதுனால, நான் வந்து வெறும் கோல்ட்ல மட்டும் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில இருக்கேன். ஸோ நான் இத பத்தின வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா கேளுங்க. தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிடுறேனா, அந்த வீடியோல இதான் இருக்க போகுது. இதான் கன்டென்ட்டுங்கன்னு சொல்லிடுறேனா, புடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். யாரு பார்க்கணுமோ அவங்க பார்க்கட்டும். சரிங்களா? அதே மாதிரி பீமா ஜுவல்ஸ்ல ஆஃபர் போடும்போது, வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா அப்டேட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொன்னேன். அது ஆக்சுவலா 2, 3 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. நான் அவங்களோட அட்டாச் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நேத்து அட்டாச் பண்ண முடியல. இன்னைக்கு அட்டாச் பண்றேன் அவங்களோட கமெண்ட்ஸ இங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 0% வேஸ்டேஜ்ல. ஒருத்தவங்க வந்து 17 கிராம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. என்னோட வீடியோ பார்த்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறது, அதுவும் வந்து மார்க்கெட் ரேட்ட விட ஒரு ரூ. 200 ரூ. 300 கம்மியா வாங்குறது, எனக்கு வந்து ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த மாதிரியான வியூவர்ஸ்க்காக தான் நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. ஓகேங்களா? எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே ஏறல. என் சேனலே யாரும் பார்க்கலன்னா, நான் பண்ண போறது கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. பாசிட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவா இருக்கணும்னு நான் நெனைப்பேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னத அன்னைக்கு என் தங்கச்சி கேட்கல. இன்னைக்கு நான் சொல்றேன். அத நீங்க கேட்டு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே நான் கம்பல்ஷன்லாம் குடுக்கல. சரிங்களா? நகைய வச்சு வாங்குறது கூட, அத வந்து உங்களால திரும்ப வந்து மீட்க முடியும். எவ்ளோ வந்து உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு. அத வச்சு மட்டும் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு பிளைண்டா பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்லியிருக்கேன். ஸோ, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நான் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் நம்புறேன். கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. நான் வந்து கரெக்டான பாத்ல தான் போயிட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லி. ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.